ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தேமுதிக கட்சியை எப்படியாச்சும் திமுகவோட கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவானது பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தையை ஏற்கனவே அதிமுக தேமுதிக தான் கண்டிப்பாக கூட்டணி உறுதியாகும் அப்படின்னு எல்லாராலுமே நம்பப்பட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிக கேட்கிற தொகுதிகளை அதிமுக கொடுக்க மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ திமுகவானது தேமுதிக கட்சிக்குள்ள எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே திருநாவுக்கரசர் விஜயகாந்த் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலினை விஜயகாந்த் அவர்கள் நேரில் சந்திச்சு கூட்டணியை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் திமுகவானது தேமுதிகவுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்குறதாகவும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேமுதிக கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு பல கட்சிகளும் போட்டாப்பட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால திமுகவானது தேமுதிக கட்சிக்காண்டி ஒரு தொகுதிகளை உயர்த்தி 4 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தேமுதிக பக்கம் இருக்க பிரேமலதா, சுதீஷ் இவங்களுக்கெல்லாம் திமுக பக்கம் போறதுக்கும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியை எப்படியாச்சும் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி திமுக சார்பாக கனிமொழியை விஜயகாந்த் அவர்கள்கிட்ட பேசுறதுக்காண்டி திமுக அனுப்ப இருக்காங்க. கூடிய சீக்கிரம் கனிமொழி விஜயகாந்த் அவர்களை சந்திச்சு இந்த கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதிப்படுத்துறதா இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம கனிமொழியோட ராஜ்யசபா சீட்டை தான் திமுகவானது விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்க இருக்காங்களாம். கனிமொழி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில போட்டியிடறதா உறுதிப்படுத்தியிருக்காங்க. திமுகவோட இந்த அதிரடி முடிவுகளால கூடிய சீக்கிரம் தேமுதிக திமுக கூட்டணியில சேரும் அப்படின்னு திமுகவோட வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.